ஃப்ரெண்ட்வுட் சினியர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் உச்சக்கட்ட மோதல் அப்படின்றது வெடிச்சு சதறி இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இப்போ செயற்குழு மீட்டிங் வர கூட்ட போறாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி. இந்த செயற்குழு மீட்டிங்ல யார் யாரெல்லாம் போய் கலந்துக்க போறாங்க, யார் யாருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏற்கனவே அதிருப்தியாளர்கள் அப்படின்றது இங்க ஸ்டாண்டர்டா இருக்கிறாங்க. எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், தங்கமணி, வீரமணி, நத்த விஸ்வநாதன் போன்றவங்க எல்லாமே இருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் அவாய்ட் பண்ணிட்டு செயற்குழு மீட்டிங் நடத்த போறாரா, இல்ல இவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு நடத்த போறாரா அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்பொழுது ரொம்ப சைலண்டாவே ஒதுங்கியே இருந்தாரு விழுப்புரத்தின் கிங்கு நம்ம சி.வி. சண்முக அண்ணன். அவர் என்ன பண்ணா, எதுக்குப்பா வம்பு, நம்ம எடப்பாடி பழனிசாமி பகிச்சுக்கிட்டு அவர் எதனா செஞ்சா செஞ்சுட்டு போட்டோம் விட்டுங்க, நம்ம எம்எல்ஏ பதவியை நான் காப்பாத்திக்கிட்டு நம்ம பாட்டு என்ன பண்ணலாம், ஒரு ரூட்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சி.வி. சண்முகன் என்ன பண்ணாருன்னா அவர் பாட்டுன்னு ஒரு வேலையை செஞ்சுட்டாரு. திடீர்னு என்ன பண்ணிருக்கிறாருன்னா பூதாகரமா வெடிச்சு சதறி இருக்கிறாரு. என்னப்பா மனுஷன் ரொம்ப சைலண்டா இருந்திருக்காரு போல, இந்த அளவுக்கு வெடிச்சு சதறாரு, அப்படி என்ன நடந்துச்சு, அவர் எதுக்கு சீண்டினே இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தான் நிலைமை யோசிச்சோம். ஆனா இங்க நிலைமைய வேற மாதிரி போயிட்டு இருக்கு. என்னன்னா, அதாவது எந்த ஒரு விஷயம் இப்ப நீங்க தமிழ்நாட்டுல ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு, சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கு. இதை நீங்க கையில எடுத்து பாலிடிக்ஸ் பண்ணீங்கன்னா பூதாகரமா வெடிக்க ஆரம்பிக்கும். நீங்க ஈஸியா என்ன பண்ணிடலாம், மக்களிடத்துல பயங்கரமா பிரபலமாயிடலாம். அந்த ஒரு வகையில விஜய் அவர்களும் இந்த விஷயத்தை கையில எடுத்தார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பெண்கள் பாதுகாப்பு விஜய் அவர்கள் சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த செகண்டே பெண்களுடைய பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். பெண்களுக்கு யாராவது துன்புறுத்தினா என்னுடைய நடவடிக்கை ரொம்ப கடுமையா இருக்கும். இந்த திமுக அரசு காவல்துறைய வச்சுன்னு பொம்மை விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படின்னு தேர்தல் பிரச்சாரங்கள்ல இத ரொம்ப மெயினா எடுத்துட்டா பண்ணாரு, பிரச்சாரத்தை செஞ்சாரு. அதன்படியே பெண்களுடைய வாக்கு விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அதீதமா இருந்தது, வரவேற்புகள் இருந்தது அப்படின்ற எல்லாமே இந்த தேர்தல் ரிசல்ட்ல பார்த்தோம். சோ அதே கான்செப்ட் தான் இன்னைக்கு சி.வி. சண்முகன் என்ன பண்ணியிருக்காரு, கையில் எடுத்திருக்காரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எடப்பாடி, உங்களுக்கு எனக்கும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வாய்க்கா தகராறு இருக்கு, கட்சி முரண்பாடுகள் இருக்கு, கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஆனா என்குல பெண்களை நீர் என்ன செய்கிறீர் தெரியுமா, அசிங்க சிங்கமா கேட்கிறீர், அசிங்க சிங்கமா பேசுகிறீர், கேவலப்படுத்துகிறீர், இதெல்லாம் ஒரு நியாயம் இல்லையா அப்படின்னு பெண்கள் விஷயத்தை கையில் எடுத்து எடப்பாடி பழனிசாமியை டார்கெட் பண்றாரு சி.வி. சண்முகம் அவர்கள். நியாயமான விஷயம்தான், கரெக்டான விஷயம்தான், கேட்க வேண்டிய ஒரு விஷயம்தான், அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இதை யாரு கேட்கிறா அப்படின்றதுதான் விஷயமே. சி.வி. சண்முகம் அவர்கள் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராருங்க. அவங்க தரப்பு ஆதரவு பெண்கள் இருக்கிறாங்களா, இவங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாளர்கள் ரொம்ப இழிவா பேசுறாங்களாம் சோசியல் மீடியாக்கள்ல. ரொம்ப கேவலமா, அசிங்கமா, ரொம்ப காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு என்ன பண்றாங்களா, அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க இன்ஸ்டாகிராம்ல, சோசியல் மீடியாக்கள்ல சி.வி. சண்முக தரப்புடைய அவங்களுடைய பெண்கள் நிர்வாகிகளை எல்லாருமே என்ன பண்றாங்க, இழிவுபடுத்திட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி என்னதான் நடக்குது, இந்த ஆட்சி எதுக்காக வந்தது, பெண்கள் பாதுகாப்புக்காக வந்தது. காட்சிகள் மாறினாலும் ஆட்சிகள் மாறினாலும் இங்க போகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு போற போக்குல விஜய் அவர்களே அட்டாக் பண்ணிட்டு போயிட்டாரு சி.வி. சண்முகம் அவர்கள். இப்ப என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி டார்கெட் பண்றது தான் சி.வி. சண்முகம் வேலை. ஆனா கூட விஜய் அவர்களே சேர்த்துக்கிட்டாரு. ஏன்னா இந்த ஆட்சி சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு ஒண்ணு இருக்குது. ஆனா இங்க சிங்கப்பெண் அதிரடிப்படை என்ன பண்ணுது, பெண்களுக்கான கொடுமைகள் நடந்துகிட்டு தானே இருக்கு அப்படின்னு சொன்னார். ஒருவேளை சி.வி. சண்முகம் அவர்கள் தாவேக்காவினரை சேர்த்து சொல்றாரோ அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா சமீபத்துல தாவேக்காவினர் எவ்வளவு பேர் பெண்கள் விஷயங்கள்ல மாட்டினாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால பெண்களை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்க, இது பண்றாங்க. அப்ப இந்த ஆட்சி என்னதான் நடந்துட்டு இருக்கு, இங்க ஆட்சி மாறினால காட்சி மாறவே இல்லையா அப்படின்னு ரேஞ்சுக்கு விஜய் அவர்களை அட்டாக் பண்ணிட்டாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு நினைச்சேன். ஆனா ஊரு ஃபுல்லாவே இருக்குது. அவரு போற போக்குல விஜய கொஞ்சம் விளாசிட்டு போயிட்டாருப்பா அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது சி.வி. சண்முகம் அவர்கள் இந்த பெண்கள் விஷயத்தை எடுத்து பேசுறது கரெக்டா அப்படின்றதா இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன் சொல்றேன்னா, பேசலாம், யார வேணாலும் பேசலாம். இந்த சுதந்திர நாட்டுல யாருக்காவது இங்க என்ன பண்ணலாம், ஆதரவா பேசலாம், பேச வேணாம் சொல்லல. நமக்கு என்னன்னா, இதே சண்முக அண்ணன் தான் தேர்தல் பிரச்சாரங்களை சொன்னாரு, திமுக வீட்டுக்கு ஒரு பொண்ணை குத்துரும் இலவசமா அப்படின்னு சொன்னாரு. அப்போ சி.வி. சண்முகம் அவர்கள் பெண்களை இழிவுபடுத்தி பேசலையா, பெண்களை கேவலமா பேசலையா,
திமுக ஆட்சி எல்லாருக்கும் ஃப்ரீ கொடுக்குறேன்னு சொன்னாங்களே, வீட்டுக்கு ஒரு ஒய்ஃபை கொடுத்துருவாங்க அப்படின்னு சி.வி. சண்முகம் சொன்னாரு. அது சும்மா ஆகட்டியுமா? அப்ப அது பெண்களை இழிவுபடுத்துறதுல வராதோ அப்படின்னு தான் நினைக்கிறேங்க. ஏன்னா சி.வி. சண்முகம் ரொம்ப விவரமானவர். ஏன்னா அவரு பேசுறதெல்லாம் மறைச்சிருவாரு. இதே சி.வி. சண்முகம் என்ன சொன்னாரு சசிகலா அவர்களை எந்த அளவுக்கு இழிவா பேசினாரு, எந்த அளவுக்கு இதுவா பேசினாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். தமிழ்நாட்டுல பெண்களை எந்த அளவுக்கு இழிவா பேசினாரு, திமுக அரசு வீட்டுக்கு ஒரு ஒய்ஃபை கொடுத்துருவாங்க அப்படி இப்படின்லாம் பேசினார். சோ இதெல்லாம் பேசிட்டு சி.வி. சண்முகம் என்ன சொல்றாருன்னா, பெண்களை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அட்டாக் பண்ணி பேசுறாரு சி.வி. சண்முகன். இது நியாயமானே அப்படின்னு அப்படி நடவடிக்கை எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்க மேலதானே நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா தேர்தல் பிரச்சாரங்கள்ல நீங்க எந்த அளவுக்கு பெண்களை இழிவா பேசுனீங்க, எந்த அளவுக்கு பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுனீங்க, எந்த அளவுக்கு பெண்கள் அமைப்பினர் உங்களுக்கு ஆப்போசிட்டா வந்தாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்கன்னே அப்படிதான் நம்ம சொல்லணும். சோ எடப்பாடி பழனிசாமி நீங்க அட்டாக் பண்ணுங்க, அட்டாக் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்க கட்சிக்குள்ள முரண்பாடுகள் இருக்கு, கருத்து வேறுபாடுகள் இருக்கு, இங்க நீயா நானா பெரிய ஆள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பெண்கள் விஷயத்தை ஏன் இவ்வளவு சென்சிட்டிவா எடுத்துட்டு வரீங்க அப்படின்றதா இங்க கேள்விக்குறியா இருக்கு. சி.வி. சண்முகன் கேட்கறதெல்லாம் வாஸ்தவமான பேச்சு தான். ஆனா அந்த போஸ்ட் எல்லாம் உண்மையா இல்ல ஏஐயா அப்படின்றது எல்லாத்தையுமே ஃபேக்ட் செக் பண்ணிட்டு அண்ணன் கேட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து கொடுக்கிற ஆதரவா இருக்குது. சோ இப்படியெல்லாம் இருக்கும்போது சைக்கிள் கேப்ல விஜய் அவர்கள் அட்டாக் பண்ணாரு பாத்தீங்களா சி.வி. சண்முகன், அங்கதாங்க இருக்கிறாரு சி.வி. சண்முகன். ஏன்னா இந்த ஆட்சி பெண்களுக்கான ஆட்சின்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அப்படி ஒருவேளை விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும்னா முதல்ல அவங்க சொந்த நிர்வாகிகள் மேல எடுக்கணும், எம்எல்ஏ மேல எடுக்கணும், மாவட்ட செயலாளர் மேல எடுக்கணும், எல்லார் மேல எடுத்துட்ட பிறகுதான் மத்தவங்க மேல வரணும் அப்படின்றது சி.வி. சண்முகனுக்கு தெரியுமா தெரியாதா நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு விஜய் கட்சியில இருக்கிற நிர்வாகிகளை எத்தனை பேரு பெண்களுக்கு ஆப்போசிட்டா நடந்துக்கிறாங்க, பெண்களை துன்புறுத்துறாங்க, பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுக்குறாங்க அப்படின்ற செய்திகள் டெய்லி நம்ம படிச்சுட்டு தானே இருக்கோம். அப்படி இருக்கும்போது இங்க யார் அவரு கேள்வி கேட்கிறாரு? எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்கிறாரா இல்ல எடப்பாடி பழனிசாமியை வச்சு விஜய் அவர்களுக்கு ஊம குத்து குத்துறாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஆக மொத்த இங்க ரெண்டு பேரையும் வச்சு பலாசி இருக்கிறாரு சி.வி. சண்முகம் அப்படின்றது மட்டும்தான் இங்க நம்மளுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. சோ சி.வி. சண்முகம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தரப்பு எங்கள் தரப்பு பெண்களை ரொம்ப இழிவுபடுத்தி பேசுறாங்க, கேவலப்படுத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு அவருக்கு உரிமை இருக்கோ, அது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கோ, அதே சி.வி. சண்முகம் கடந்த காலங்களில் நம்ம எந்த அளவுக்கு பெண்களை இழிவா பேசி இருக்கிறோம், பெண்களை எந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சுய பரிசோதனை செய்து கொண்டால் நலமா இருக்கும் அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வைக்கிற இங்க ஒரு பதிலடியா இங்க நம்ம பார்க்கிறோம். அட் சேம் டைம் நீங்க விஜய் அரசுக்கு நீங்க கோரிக்கை வைக்கிறீங்கன்னா முதல்ல அவங்க கட்சி நிர்வாகிகளை முதல்ல அவங்க நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. அவங்க கட்சி நிர்வாகி மேல இருக்கிற எல்லா குற்றங்களையும் தீர்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்க இது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிதான். ஏன்னா நீங்க ஆட்சிகள் மாறுது, காட்சிகள் மாறுது, ஆனா போற படம் அப்படியேதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 19வா தாவேக்காவே விட்டு விளாசிருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்கணும். சோ இது ஒரு வகையில எடப்பாடி பழனிசாமி கொடுக்கிற வார்னிங் மெசேஜா இல்ல எடப்பாடி பழனிசாமி கூட கொஞ்சம் ஒன்றி இருக்கணும், எடப்பாடி பழனிசாமி இன்னும் எதிர்க்கணும் அப்படின்றது இவர் எதிர்க்கிறாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு குத்து, விஜய் அவர்களுக்கு ஒரு குத்து அப்படின்ற மாதிரிதான் சி.வி. சண்முகனுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கிறது இங்க பாக்குறோம். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.